Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விஷ் கேர் அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. என்னோட 100% honest opinion தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு 15 டேஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் and இது एक्चुअली நான் முன்னாடி ரிவ்யூ பண்ண வேண்டியது. பட் ரொம்ப நாளா எனக்கு வீடியோஸ் போட முடியல. கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். And இந்த வீடியோ வந்து ஃபுல்லா தமிழ்ல தான் இருக்க போகுது. முடிஞ்சா நான் கேப்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல ஆட் பண்ண ட்ரை பண்றேன். And இன்னைக்கு வந்து விஷ் கேர்ல இருந்து நமக்கு இந்த கோகனட் பேஸ்டான ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. கோகனட் ஆயில், கோகனட் கண்டிஷனர் அண்ட் கோகனட் ஷாம்பூ. ஸோ இது எல்லாமே வந்து கோகனட் ரிலேட்டடான ஒரு ஹேர் கேர் கிட்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கோகனட் ஆயில் தான் வந்து பெஸ்ட்டு என்னோட ஹேருக்கு சூட் ஆகுது. அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் வந்து 100% பியூர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கோகனட் ஆயிலுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாகவே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் ரொம்ப நல்லது. நம்ம ஹேருக்கு நல்ல கண்டிஷனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் மோஸ்ட்லி நீங்கள் வந்து அன்ரிஃபைன்டு கோல்ட் ப்ரெஸ்ட் வர்ஜின் கோகனட் ஆயில் செக்கென்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி பியூர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஹேருக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். நல்ல கண்டிஷனிங்காகவும் இருக்கும், ரிப்பேர் டேமேஜிங்காகவும் இருக்கும். ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கோகனட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லைனா வந்து அது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னே வந்து உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலியமாக எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து ஆனஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லைக் டிஸ்லைக் பட்டன்லேயே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விஷ் கேர் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி விஷ் கேர் பற்றின பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆக்சுவலி நான் இந்த பிராண்டை பற்றி அதுக்கப்புறம் தான் நான் நெட்டில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதில் ரொம்ப நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மினரல் அண்ட் பேரபன் ஃப்ரீ, எல்லாமே வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக அவங்க க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல் வச்சு அந்த கண்டெய்னர்ஸ், பாட்டில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இது மேட் இன் இந்தியா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸில் வந்து ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை, எல்லாமே மைல்டான ஒரு நல்ல நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து இந்த பிராண்ட் பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அவங்களோட ஓன் வெப்சைட் லிங்க்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஒரு கிட்டாக வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் விஷ் கேரோட அலோவேரா ஜெல் தான் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதான் இந்த பிராண்டை பற்றினது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ட்ரை பண்ணது வந்து இந்த கோகனட் வேரியண்ட். ஸோ இது வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். ஸோ இதில் வந்து கோகனட் ப்ளஸ் பயோட்டின் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது ரெண்டுமே வந்து ஹேர் டேமேஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் நிறைய ஹீட் அப்ளியன்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காம்போ வந்து நல்ல பெஸ்ட்டாக சூட் ஆகும். பிகாஸ் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர மாய்ஸ்சரைசிங்காகவும் நல்ல டீப் கண்டிஷனிங், ஹேர் ரிப்பேரிங். ஸோ அதான் இதுலேயும் போட்டிருக்கு ஹேர் ரிப்பேரிங்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ ரொம்ப ஹேர் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சல்ஃபைட் அண்ட் பேரபன் ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து பயோட்டின் இருக்குது. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பூ சிமிலர் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒன்றாவே இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி சிமிலரான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டின் அதான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ பயோட்டின் வந்து ஒரு
என்ன சொல்கிறது, ஹேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டீன். நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு பயோட்டின் தேவை. ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் பற்றிலாம். ஸோ இதில் வந்து பயோட்டின் தான் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்து கோகனட் மில்க் அண்ட் கோகனட் ஆயில், அலோவேரா, ஷியா பட்டர், பீ வேக்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், மேக்கடீமியா ஆயில், ஹெம்ப் சீட் ஆயில், நீம் ஆயில். ஸோ இன்னும் நல்ல ஆயில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கண்டிஷ்னர். ஏன்னா எனக்கு கண்டிஷ்னர் தான் வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷாம்பூ வந்து ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்றதும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து ஷாம்பூ. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் பேக்கேஜிங் தான், ஓகேங்களா? சிமிலர் பேக்கேஜிங் பற்றி சொல்லணும்னா ஒரு நார்மல் பம்ப் பாட்டில் அண்ட் நல்ல பேக்கேஜிங்காக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இந்த பம்ப்ஸ் ஸ்டடியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து இந்த ஷாம்பூவில் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு ஃபோம் ஆகலை. ஏன்னா இதுலேயே வந்து போட்டிருக்கு, பிகாஸ் இதில் வந்து சல்ஃபேட் தான் வந்து நல்லா நுர வரும். அது வந்து இதில் இல்லாததுனால இது அந்த அளவுக்கு ஃபோம் ஆகாது. நிறைய தண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. உண்மைதான், அந்த அளவுக்கு ஃபோம் ஆகலை. அதுவும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா, நான் வந்து பயங்கரமாக ஹெவி ஆயிலிங் அப்ளை பண்ணுவேன். நான் ஓவர் நைட் ஆயில் வச்சுட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வேலைக்கே ஆகாது. ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயில் ஃபுல்லாத்தையும் எடுக்காது. ஸோ சில பேர் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் ஹேர் வந்து ரொம்ப க்ரீஸி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ஷாம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப டேமேஜ்டான ஹேர் இருக்குது, ரொம்ப கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மைல்டான யட் நல்லா க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஷாம்பு வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து நல்ல கண்டிஷனிங்காக இருக்குது. மற்றபடி இந்த ஷாம்பு எல்லாமே சூப்பர் தான். இது நான் வந்து நார்மல் டேஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஹேர் ஆயில் பண்ணாமல் நார்மல் டேஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ரிவ்யூ பண்ணணுன்ற பர்பஸ்க்காக. ஏன்னா நான் ஆயில் போட்டு யூஸ் பண்ணப்போ ஒரு 4-5 வாட்டி எடுத்து பார்த்தேன், ஷாம்பு தானா இல்லை கண்டிஷ்னரை யூஸ் பண்ணுறேன்னா, லேதரே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் ஒரு நார்மலான ஆயில் வைக்காமல் நான் யூஸ் பண்ணப்போ லேதர் ஆச்சு, ஃபோம் வந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. அண்ட் தென் இதோட ஸ்மெல் அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபீல் எல்லாமே வந்து சூப்பர். கண்டிப்பாக நல்ல கிளென்சிங்கான ஒரு ஷாம்பு தான். ஸோ உங்களுக்கு மைல்டான ஒரு நல்ல கெமிக்கல் ஃப்ரீயான ஷாம்பு வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளான ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். நான் வந்து கண்டிஷ்னர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பட் இந்த டைமில் என்னோடய ஹேர் பயங்கர ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து இந்த கண்டிஷ்னர் தான். இது வந்து கோகனட் பயோட்டின் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரிப்பேரிங் கண்டிஷ்னர். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னர், மாய்ஸ்சரைசிங்கான, டீப் கண்டிஷனிங்கான ஒரு கண்டிஷ்னர் ட்ரை பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நல்லா அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் சிலிகான் ஃப்ரீ ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கோகனட் ஆயில். இது வந்து 100% பியூர் அன்ரிஃபைன்ட் கோல்டு ப்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில். இது வந்து 100% பியூர். ஸோ இது நார்மலாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய கோகனட் ஆயில் மாதிரி இல்லை, இது வந்து 100% பியூர். இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கோகனட் ஸ்மெல். நார்மலாக நம்ம பேராஷூட் ஆயிலெலாம் இருக்க மாதிரி கிடையாது. இதில் வந்து கோகனட் ஸ்மெல் ரொம்ப ஓவர் பவரிங்காகவே இருக்கும். பிகாஸ் இது பியூர்ன்றனால அந்த ஒரு பியூர் ஸ்மெல் இதில் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்கின், ஹேர், எடிபிள்னும் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. பட் இது ஸ்கின் அண்ட் ஹேருக்கு பெஸ்ட் கோகனட் ஆயில். 200 ml வந்து 350 rupees. கண்டிப்பாக டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் இன் இந்தியா. ஸோ அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை, சேஃபாக இருங்க. அண்ட் எல்லோரும் வந்து ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் இந்த டைமில், பேண்டமிக் டைமில் வந்து நிறைய பேர் சிக்காகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ்
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்ச நாளாக அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்களோட லவ்ட் ஒன்ஸை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அண்ட் ரொம்ப சேஃப்டியாக வெளியே போகும்போது மாஸ்க், க்ளவுஸ், ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம வென்று வருவோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பி சேஃப் அண்ட் பி ஸ்ட்ராங். டேக் கேர். பாய். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு நிமிஷம் எடுத்து சப்பக்கப்பராய் சொல்லியிருப்பேன். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நீங்கள்